ஹாய் வீவர்ஸ், வெல்கம் டு அவர் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற ரெசிபி வாழைப்பூ வடை. அதுக்கு தேவையான பொருட்கள் இந்த ஸ்லைடில் கொடுத்துருக்கேன், நோட் பண்ணிக்கோங்க. சின்ன வாழைப்பூ எடுத்திருக்கேன். அதில் இதழ்கள்லாம் எடுத்துகிட்டு இந்த மாதிரி வாழைப்பூ தனியாக எடுத்து அதில் ஒரு நரம்பு இருக்கும் ஒவ்வொரு பூலையும். அந்த நரம்போடு எடுக்கும்போது சின்ன இதழ் ஒன்று வெள்ளையாக வரும். அதை ரெண்டுத்தையும் எல்லா பூலையுமே எடுத்துவிட்டு நான் தண்ணியில் வாஷ் பண்ணிவிட்டு நான் இந்த வாழைப்பூவை ரெண்டாக நறுக்கி வச்சுருக்கேன். ஸோ நீங்களும் அந்த மாதிரி எடுத்துக்கோங்க. அஞ்சு வரமிளகாய், உப்பு, சோம்பு, கருவேப்பிலை, மல்லி, வெங்காயம் நான் ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன். நெக்ஸ்ட் 100 கிராம் கடலைப்பருப்பு நான் 2 மணி நேரம் ஊற வச்சு எடுத்து வச்சுருக்கேன். அடுத்து வரமிளகாய், வாழைப்பூ, நம்ம ஊற வச்சுருக்க கடலைப்பருப்பு சேர்த்துக்கோங்க. அதோட சோம்பு, அப்புறமா உப்பு இதெல்லாம் சேர்த்துட்டு நான் அரைச்சிக்கோங்க. நான் அப்போ 2 பகுதியாக அரைக்க போகிறேன். நீங்கள் ஒரே ஜாரில் கூட அரைச்சிக்கலாம். அரைச்ச இந்த பேஸ்ட்டை ஒரு பவுலில் மாற்றிக்கோங்க. இப்போ நான் 2வது பகுதி அரைக்க போகிறேன். இந்த அரைச்ச பேஸ்ட்டோட நம்ம வெங்காயம் சேர்க்க போகிறோம். 2 வெங்காயம் பொடியாக நறுக்கியது. அது கூட கருவேப்பிலை, கொத்தமல்லி பொடிசாக நறுக்குனது சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு இந்த மாதிரி நல்லா ஒரு கரண்டியோ இல்லை கையிலையோ நல்லா கிளறி விட்டுக்கோங்க. நல்லா கலந்துட்டு விட்டுக்கோங்க. மாவு நல்லா கெட்டியமாக இருக்கணும். அதுக்கப்புறமா இந்த மாதிரி குட்டி குட்டி உருண்டையாக உருட்டி நம்ம ஒரு தட்டில் மாற்றிக்கலாம். ஸோ நம்ம ஒரு நாள் உருட்டி வச்சிட்டோம் அப்படின்னா எண்ணெயில் போட்டு பொரிக்கிறதுக்கு ஈஸியாக இருக்கும். நம்ம அழகாக எடுத்து தட்டி நம்ம பொரித்து வேகமாக எடுத்துடலாம். ஸோ அந்த மாதிரி நான் குட்டி குட்டி உருண்டையாக இந்த மாதிரி ஒரு தட்டில் எடுத்து வச்சுருக்கேன், பார்த்துக்கோங்க. கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் நல்லா சூடானோடனே நம்ம உருட்டி வச்சுருக்க உருண்டையை எடுத்து கையில் இந்த மாதிரி தட்டி சேர்த்துக்கலாம். நமக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும் இது. நான் இங்கே பெரிய கடாய்ங்கனால ஒரு 7 வடை கூட சேர்த்துக்கலாம். மாவு அரைக்கும் போது நீங்கள் வாழைப்பூவை நல்லா பிழிஞ்சிட்டு தண்ணியெல்லாம் இழுத்துட்டு அப்புறமா சேர்த்துக்கோங்க. நீங்கள் அப்படியே சேர்த்திங்க அப்படின்னா தண்ணி விட்டுரும். நீங்கள் தண்ணி அதிகமாக போயிடுச்சுன்னா எண்ணெய் நிறையா குடிக்க ஆரம்பிச்சிடும். ஸோ நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ நல்லா கெட்டியாக அரைக்கிறீங்களோ அப்போ தான் உங்களுக்கு தண்ணி குடிக்காமல் இருக்கும் மாவு. ஸோ உங்களுக்கு வடையும் நல்லா சுவையாக வரும். ஸோ இப்போ ஒரு பக்கம் நல்லா வடை வெந்துடுச்சு. திருப்பி போட்டுக்கலாம். திருப்பி போட்டதுக்கப்புறம் ஒரு 2 நிமிஷம் நல்லா வேகட்டும். அந்த சுற்றி இருக்க பபிள்ஸ்லாம் நல்லா அடங்கினோடனே நம்ம வடையை வெளியே எடுத்துடலாம். ஸோ பாருங்கள், நல்லா வடை நல்லா கோல்டன் ப்ரௌன் ஆகிடுச்சு. பாருங்கள், நல்லா வெந்து வந்துடுச்சு, நல்லா செவந்திருக்கு. ஸோ நம்ம இப்போ வடையை நம்ம எடுத்துடலாம். இந்த மாதிரி ஒரு தட்டில் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், வாழைப்பூ வடை ரெடி ஆகிடுச்சு. நீங்களும் உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.